முதுகெலும்பிகளில் இதயமானது இதயத்தசை என்னும் தானே இயங்கும் வரித்தசையால் ஆனது. இது இதயத்தில் மட்டுமே காணப்படுகிறது. சராசரி ஒரு மனிதனின் இதயத்துடிப்பானது நிமிடத்திற்கு 72 அடிப்புகள் ஆகும். ஓர் 66 வயது முதிர்ந்த ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஏறக்குறைய 2.5 பில்லியன் தடவை துடிக்கும். இதயம் பெண்களில் சராசரியாக 250 முதல் 300 வரை கிராமும் 9 முதல் 11 வரை அவுன்சு, ஆண்களில் 300 முதல் 350 வரை கிராம் 11 முதல் 12 வரை அவுன்சு எடை கொண்டுள்ளது. 2. இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டுவரும் குழாய்கள் சிரைகள் அல்லது நாளங்கள் எனவும் இதயத்தில் இருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் தமனிகள் அல்லது நாடிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இதயமானது ஒரு பாதுகாப்பு பையினுள் அமைந்துள்ளது. இது இதய வெளியுறைப்பை அல்லது பெரிகார்டியம் எனப்படும். இதய வெளியுறைப்பையுள் காணப்படும் நீர்மமானது இதயத்தை அதிர்ச்சிகளில் இருந்தும் இதயம் சுருங்கி விரியும் போது மற்ற பாகங்களுடன் உராய்வதை தடுக்கவும் உதவுகிறது. மேல் இதயவுறைப்படை இதய வெளியுறையின் ஒரு பகுதி. இதயத்தசை படை இதய அகவுறைப்படை எனும் படைகளால் இதயத்தின் சுவர் ஆக்கப்பட்டுள்ளது. இதயம் சீரான நிலையில் இயங்கிட இதய மின்கடத்துகை ஒருங்கியம் உதவுகின்றது. பகுதிக்கும் குருதியைச் செலுத்துவதற்காக இதயத்தின் இடது பகுதி வலிமை மிக்கதாக அமைந்துள்ளது. இதயம் இடது வலது நுரையீரல்களின் இடையே காணப்படுவதால் இடது நுரையீரலில் இதயம் அமையக்கூடியவாறு ஒரு பள்ளம் உள்ளது. இதனால் இடது நுரையீரலானது வலது நுரையீரலை விட சிறியதாக இருக்கிறது. இதயமானது இதயத்தசை என்னும் தன்விருப்பில்லாது தானே இயங்கும் வரித்தசையால் ஆனது. இதயவரை இதயம் 4 அறைகளைக் கொண்டது. குருதியை பெற்றுக்கொள்ளும் 2 மேலறைகள், குருதியை வெளியேற்றும் 2 கீழறைகள். இதய மேலறை இதய கீழறையுடன் மேற்கீழறை அடைப்பிதழ்கள் மூலம் தொடர்புற்று உள்ளது. இவை மேற்கீழறை பிரிசுவரில் அமைந்துள்ளன. இடது புறத்தில் காணப்படுவது இருகூர் அடைப்பிதழ் என்றும் வலது புறத்தில் காணப்படுவது முக்கூர் அடைப்பிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கீழறை பிரிசுவரால் இதயம் பிரிக்கப்படுவது இதயத்தின் வெளிப்புறத்தில் முடியுறு வரிப்பள்ளம் கொரோனரி சல்கஸ் எனும் வெட்டாக தென்படுகின்றது. 5. இடது மற்றும் வலது இதய மேலறைகளில் காது போன்ற அமைப்புடைய நீட்டம் ஒன்று காணப்படும். இதுவும் ஒரு சிறிய அறை போன்ற அமைப்பிலேயே காணப்படுகின்றது. இது இதய மேலறை நீட்டம் அல்லது இதய மேலறை சோனை எனப்படும். 6. இடது மேல் மற்றும் கீழ் இதயவரைகள் சேர்ந்து இடது இதயம் என்று அழைக்கப்படுகின்றது. இதேபோன்று வலது இதயவரைகள் சேர்ந்து வலது இதயம் என்று அழைக்கப்படுகின்றது. இதய கீழ் அறைகள் இரண்டும் கீழறை பிரிசுவர் மூலம் பிரிக்கப்படுகின்றன. இதயத்தின் கீழறைகள் மேலறைகளை விட தடிப்பாக இருக்கின்றன. அதிலும் இடது கீழறையானது குருதியை உடல் முழுவதும் செலுத்துவதற்கு அதிக வேகம் தேவைப்படுவதால் அது வலது கீழறையை விட தடிப்பாக உள்ளது. குருதி ஓட்டம் குருதியின் தொடர்ச்சியான சுற்றோட்டத்திற்கு இதயம் ஒரு பாய்வு எக்கி போன்று தொடர்ச்சியாகச் செயற்படுகின்றது. தொகுதிச் சுற்றோட்டம் மற்றும் நுரையீரட் சுற்றோட்டம் என்று இருவகையாக இதயத்தில் இருந்து வெளியேறும் குருதியின் ஓட்டம் வகைப்படுத்தப்படுகின்றது. இடது இதய கீழறையில் இருந்து உடலின் அனைத்து பாகங்களில் உள்ள உயிரணுக்களுக்கு நாடிகள் மூலம் ஊட்டக்கூறும் உயிர்வளியும் செறிந்த குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கிருந்து நாளங்கள் வழியாக கொண்டுவரப்படும் உயிர்வளி நீங்கிய குருதி மேற்பெருநாளம் கீழ்ப்பெருநாளம் வழியாக வலது இதய மேலறையை அடைகின்றது. இது தொகுதிச் சுற்றோட்டம் எனப்படுகின்றது. வலது இதய கீழறையில் இருந்து உயிர்வளி நீங்கிய குருதி நுரையீரலை அடைந்து அங்கு சுத்திகரிக்கப்பட்டு உயிர்வளி செறிந்த குருதியாக இடது இதய மேலறையை அடைகின்றது. இது நுரையீரட் சுற்றோட்டம் எனப்படுகின்றது. இதய வட்டம்
ஒவ்வொரு இதயத் துடிப்பின் போது இதயம் சுருங்கி விரிதலும் அதன்போது உண்டாகும் மின்னிய நிகழ்வுகளும் இதயவட்டம் எனப்படும். இதில் இதயம் சுருங்கும் அவத்தை இதயச் சுருக்கம் சிஸ்டலி எனவும் இதயம் விரியும் அவத்தை இதயவிரிவு எனவும் அழைக்கப்படுகின்றது. இதய வெளியேற்ற கொள்ளளவு. நிமிடமொன்றிற்கு இதய சுருக்கத்தின் போது இடது வலது கீழ் இதயவரைகளினால் வெளியேற்றப்படும் குருதியின் மொத்த கொள்ளளவு இதய வெளியேற்ற கொள்ளளவு எனப்படுகின்றது. பொதுவாக இதய வெளியேற்றவளவு நிமிடத்துக்கு 5 லிட்டராக கருதப்படுகிறது. துடிப்பு கொள்ளளவு என்பது ஒரு தடவை இதயம் சுருங்கும் போது இடது கீழ் இதயவரையால் வெளியேற்றப்படும் குருதியின் கொள்ளளவு. இது ஒரு ஆரோக்கியமான 70 கிலோகிராம் எடையுள்ள மனிதனுக்கு 70 மில்லிலிட்டர். நன்றி.